நூற்றாண்டுகால பொது வாழ்வியல் கம்யூனிஸ்ட் பேரியக்கங்கள் அந்த குதிரை பேரம் என்பதை கூட செவியில் கூட கேட்டறியாத இயக்கம். அந்த பேரங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது நமது நாடாளுமன்ற விழுமியங்களை சிதைத்துவிடும். மக்கள் அளித்த தீர்ப்பின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதல் ஆகிவிடும். இந்த அறமற்ற அரசியலுக்கு நாங்கள் எப்பொழுதுமே கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. ஜனநாயகத்திற்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்க இருந்தாங்க. ஆனால் இடதுசாரிகள் தான் மிகவும் அவங்க அதில் தலையிட்டதுனால அது நடக்காமல் போய்விட்டது அப்படின்ற கருத்தை நேற்று ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொல்லியிருக்காரு. இல்லை, இதில் திமுக ஒரு ஜனநாயக இயக்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஜனநாயக இயக்கம். இரண்டையுமே ஒரு ஜனநாயக குறியீடாக நாங்கள் பார்க்கிறோம். பல கட்சி இயங்க முறையில் அந்த கட்சிகள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஜனநாயகத்திற்கு எதிராக இருக்கிற மத அடிப்படைவாத இயக்கங்கள் தான் கூடாது, பாசிச இயக்கங்கள் தான் கூடாது. அந்த வகையில் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எடுத்திருக்கிற அரசியல் நிலை என்பது மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும். அடுத்து இன்னொரு தேர்தல் கூடாது. அடுத்து இந்த காலங்களை பயன்படுத்தி ஆளுநர் அதிகாரத்திற்கு வந்துவிடக்கூடாது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் இந்த அரசியல் காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவளிக்கிறோம். புதிதாக ஆட்சி அமைப்பு இருக்கிறது, ஒரு மாதம் தான் ஆயிருக்குது, இன்னும் முடியல. இதில் பல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது. இதை கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி அணுகுது? இல்லை பொலிட்டிக் ப்ளஸ் வேணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, முதல்வரும் தாவேகாவும் கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது மிக இயல்புதான். ஆனால் சட்டம் ஒழுங்கில் அவ்வாறு கால அவகாசங்கள் கூடாது. அரசு இருக்கிறது, அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள், காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, பல ரகசிய பிரிவுகள் இருக்கிறது. இவையெல்லாம் முடுக்கிவிடப்பட வேண்டும். எந்த வகையிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவிவிடக்கூடாது. அதற்கான கூடுதல் முயற்சிகளை அரசு எடுக்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் சமூகத்தின் மீது நடத்தப்படுகிற ஒடுக்குமுறை, பெண்கள் மீதான பாலியல் ஒடுக்குமுறைகள், சிறுவர்கள் மீதாக நடத்தப்படுகிற தாக்குதல்கள், அரசு கூடுதலாக கவனம் செலுத்தி அதை தடுக்க வேண்டும் என்பதுடன் ஒட்டுமொத்த சமூகமே நின்று ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு களமாட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். சொல்லிட்டேன். அது முறையல்ல. திருவள்ளுவர் தமிழ்குறு நல்லுலகின் குறியீடு, நீதிமறையின் குறியீடு. அதை வலது பக்கம் திருப்பும் முயற்சியில் ஆளுநர் ஈடுபடக்கூடாது. ஆமாம், நிச்சயமாக அதை கண்டித்திருக்க வேண்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும். இடி கேரளாவில் நல்ல பாடங்களை பெற்றிருக்கிறது. இடி எல்லா மாநிலங்களிலும் அவளை எளிதில் நுழைந்துவிட முடியாது. அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஜனநாயக விழுமியங்களை கொண்டிருக்கிற மாநிலங்களில் எதிர்ப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை கேரள மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இன்னும் பல முறை கூட நீங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வீடுகளில் கேரளாவில், தமிழ்நாட்டில் நீங்கள் ரெய்டு நடத்தலாம். அதிகமாக போனால் புத்தகங்களை தான் நீங்கள் எடுத்து செல்ல முடியும். டால்ஸ்டாய் புத்தகத்தை, அம்பேத்கர், பெரியார் புத்தகங்களை, உலகத்தின் மிக சிறந்த இலக்கியங்களை சாதாரண கம்யூனிஸ்ட் வீடுகளில் அது குவிந்திருக்கும். அதை தவிர வேறு எதுவும் எடுக்க முடியாது என்பதை உள்துறை அமைச்சருக்கும் சொல்லுகிறோம், பிரதமருக்கும் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.